பெண்களே, நாட்டின் கண்களே, 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 சரீரத்தின் தூண்களே, தூண்களே. கோடிகளுக்கு சுவிசேஷம் ஒளியுங்கள். பெண்களே நாட்டின் கண்களே எனும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து சாரிபாத் என்னும் விதவையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சாரிபாத் விதவையை குறித்து 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த திக்கற்ற அந்த விதவைக்கு எப்படி உதவி செய்தார், அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். தேவைகள் மத்தியிலும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட இந்த சாரிபாத் விதவையை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை பார்த்தோம் என்றால், அப்படியே எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த சாரிபாத் விதவை கணவனை இழந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில மிகவும் ஒரு வறுமை நிலையில இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இருக்கும்போது தான் ஏன் வாழ வேண்டும், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று தற்கொலை செய்து கொள்ள கூட அவங்க முடிவெடுத்து அவங்க என்ன செய்றாங்க, தனக்கு இருந்த கடைசி அந்த உணவை சமைத்து சாப்பிட்டு தானும் தன்னுடைய ஒரே குமாரனும் செத்து விடலாம் என்ற நிலைமையோடு அவர்கள் இருக்கும்போது அவர்களை தேடி தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை அவர்கள் இருந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். இந்த சாரிபாத் விதவையிடம் காணப்பட்ட நல்ல குணங்கள் என்னன்னு பார்த்தோம் என்றால், வந்திருந்த தீர்க்கதரிசியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்கிற ஒரு நல்ல ஒரு பெண்ணாய் திகழ்கிறார்கள். தன்னுடைய ஜீவனத்துக்கே ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் தீர்க்கதரிசியான அந்த எலியா வந்து தனக்கென்று கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கேட்ட உடனே அதை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று. இந்த தேவனுடைய மனிதரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இல்லாமை, வறுமை, தரித்திரம் அவருடைய வாழ்க்கையில மாறி போகிறத நம்ம பார்க்கிறோம். தனக்குன்னு இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் அதை என்ன செஞ்சுட்டு ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு தானும் தன் குமாரனும் செத்து போகலாம் என்று எண்ணி இருந்த அந்த அம்மா, தேவனுடைய ஊழியக்காரனான எலியா வந்து அவர்களிடம் கேட்ட உடனே அதை அவர்கள் சொற்படி செய்து கீழ்ப்படிந்து ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். இந்த சாரிபாத் விதவையிடம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்தது. அதை தேவனுடைய மனுஷன் கேட்ட உடனே அதை அவருடைய சொற்படியே செய்தாள் என்று நம்ம பார்ப்போம் என்றால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்போ தீர்க்கதரிசி வந்து இவங்களுடைய மனப்பான்மை முதலாவது எப்படி இருந்தது, இந்த கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு தானும் தன்னுடைய குமாரனும் செத்து போயிடலாம், தற்கொலை செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற நிலைமையில இருந்த இந்த பெண்ணை அந்த தீர்க்கதரிசியானவருடைய வார்த்தை என்ன செய்தது,
தீர்க்கதரிசியானவரின் வார்த்தை வந்தவுடனே அவள் அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டால், அது அவருடைய சொற்படி செய்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன நடந்தது? அநேக நாள் அந்த சாரிபாத் விதவை மட்டுமில்ல, வந்திருந்த தீர்க்கதரிசியும் போஷிக்கப்பட்டார். அவளுடைய குடும்பத்தினரும் அவள் வீட்டாரும் அநேக நாள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அப்போ தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். இன்றைய காலங்களில் பார்த்தோம்னால் பிரச்சனை இல்லாத வீடுகளே இல்லை. வீட்டுக்கு வீடு பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, அல்லது இன்றைய காலகட்டத்தில் அநேகம் பெண்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தினரானால், தன்னுடைய உறவினர்களால் அல்லது குழந்தைகளால் கூட துன்பங்களுக்கு அல்லது கஷ்டங்களுக்கு ஆளாகி நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற தவறான முடிவுக்கு கூட போய்விடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, 1 மணி நேரம் கழித்து வந்திருந்தால் நான் எங்கள் குடும்பமாக நாங்கள் தற்கொலை செய்து இறந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அந்த தற்கொலை தான் உங்களுக்கு தீர்வாகாது என்று சொல்லி அவர்களோடு நான் பேசினேன். நீண்ட நேரம் அவர்களிடம் நான் பேசி கொண்டிருந்தேன், ஆலோசனைகள் கொடுத்தேன். அப்போ அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, என்னுடைய கணவரும் இறந்து விட்டார். நான் கஷ்டமான சூழ்நிலையில் என்னுடைய 2 பிள்ளைகளையும் நான் வளர்த்து வந்து எப்படியாவது இந்த என்னுடைய மூத்த மகன் மூலமாக ஒரு நன்மை கிடைத்துவிடும் என்று இருந்தேன். ஆனால் அவன் தன்னுடைய சிறு வயதிலேயே ஒரு 15 வயது நிறைவடைவதற்குள்ளாகவே எனக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்கப்ப, என்னுடைய மகன் நான் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் ஆன்லைன் கேம் மூலமாக அதை விளையாடி தீர்த்து விட்டான். இனி நான் சேர்த்து வைப்பதற்கு என்னுடைய பிள்ளைக்கென்று, என்னுடைய வீட்டை கட்டுவதற்கென்று என்னிடம் எந்த ஒரு பணமும் இல்லை. நான் குடும்பமாக நான் தற்கொலை செய்வதுதான் முடிவு என்று இன்றைய நாளில் நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் திடீரென்று வந்து விட்டீர்கள். ஏதோ நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாயிருக்கிறது. இனி அந்த முடிவை நான் மாற்றிக்கொள்கிறேன். தற்கொலை எண்ணத்தை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. ஸோ இதே போல அநேகம் பெண்கள் தன்னுடைய பிரச்சனைகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, அல்லது குடும்பத்தின் சூழ்நிலை கண்டு, வறுமையை கண்டு, பொருளாதார நிலைகளை கண்டு அவர்கள் சோர்வடைந்தவர்களாய் தான் ஏன் வாழ வேண்டும் என்று தவறான முடிவு எடுக்கிற ஒரு பெண்களாய் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அப்படி அல்ல. நம்முடைய குறைவுகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மளை விசாரிக்கிற நல்ல ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆளுகை செய்யும். அது மட்டுமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைய நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வருத்தமான காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், பாரமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சம்பூரணமாய், திருப்தியாய், நிறைவாய் நடத்துகிற தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்மளுடைய குறைவுகள் நிறைவாகும், கண்ணீர்கள் களிப்பாய் மாறும். சாரிபாத் விதவை நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காரணம் என்னவென்றால், அந்த தேவனுடைய மனிதனாகிய எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அப்படியே விசுவாசித்து அதை நம்பினால், அதை கிரியைகளினால் செய்து முடித்தாள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை நம்ம கிட்ட கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்கிட்டயே இவ்வளோதான் இருக்குது, நானே இதை சாப்பிட்டுட்டு சாகலான்ட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது எங்ககிட்டே வழி இல்லை, நீங்கள் வேணால் பக்கத்து இடத்துக்கு போங்க, பக்கத்து வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்கிறாரு, நீ இதில் அடைய பண்ணி எனக்கு கொடு, உனக்கு மாவும் செலவழிந்து போகாது, எண்ணெயும் குறையாது, இந்த பஞ்சக்காலம் தீரும் வரைக்கும் அப்படி சொன்ன உடனே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவருக்கே வழி இல்லை, இவர் நமக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? நம்ம சிரிச்சிருப்போம். ஒரு வேடிக்கையாக கூட நமக்கு இருந்திருக்கும்.
ஆனா இந்த சாரிபாத்து விதவை அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலியா ஐயா சொன்னதை அப்படியே என்ன செய்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே போய் முதலாவது அந்த அடையை பண்ணி கொண்டு வந்து தேவனுடைய மனுஷருக்கு கொடுக்குறாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அந்த பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் அந்த எலியா தீர்க்கதரிசியும் கூட என்ன செஞ்சாங்களாம், 3 வருஷமும் 6 மாத காலமும் அவங்க பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் அவங்க போஷிக்கப்பட்டாங்க, பராமரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த சாரிபாத்து விதவைக்கு கிடைக்க காரணம் அந்த தேவனுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க, விசுவாசித்து அதை கிரியைகளினால செய்து முடித்தாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதை போல அவங்க விசுவாசித்ததுனால தேவனுடைய மகிமையை காணும்படியா ஒரு பெரிய அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடைபெற்றது. அடுத்ததாக இந்த சாரிபாத் விதவியினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற நல்ல ஒரு பாடம் என்னன்னா, தேவைகளின் மத்தியிலும் தேவனுடைய ஊழியங்களை, தேவனுடைய ஊழியரை ஆதரிக்கிற நல்ல ஒரு குணமுள்ள பெண்ணா இருந்தாங்க. இவங்களுக்கு தேவைகள் அநேகமாக இருந்தது. ஒருவேளை அவங்க கணவர் இருக்கும்போது அவங்கள அன்பா உபசரித்தவங்க, அவங்க வீட்டுக்கு வந்தவங்க, அவங்கள நேசித்தவங்க அநேகர் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே அவங்கள வரலை, விசாரிக்கலை, கவனிக்கலை, அவங்களுக்கு உதவி செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில், வறுமையில் அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாங்கிற நிலைமையில தன்னை நம்பி பசியோடு வந்த தேவ ஊழியரை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நேசிச்சாங்க, அவங்கள உபசரிச்சாங்க. அந்த பஞ்சகாலம் முழுவதும் தன்னுடைய வீட்டிலே அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள பராமரித்தாங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. உங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் தேவனுக்காக கொடுத்ததை, தேவனுடைய ஊழியரை நேசித்து கனப்படுத்தினதை, தேவனுடைய ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கும் ஊழியருக்கும் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சாரிபாத் விதவை தன்னுடைய இல்லாமையிலும் இயலாமையிலும் இருந்து கூட அவங்க என்ன செஞ்சாங்க, உதவி செய்கிற ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு போதுமான எல்லாமே இருக்கிறது. ஆனால் நம்ம தேவனுடையக்கென்றும் தேவனுடைய போதுமான எல்லாம் இருந்தாலும் நாம் தேவனுக்கென்றும் தேவனுடைய ஊழியத்துக்கென்றும் நாம் எவைகளை நாம் கொடுக்கிறோம்? நம்மளுடைய வருமானத்திலிருந்து, நம்மளுடைய தேவன் கொடுத்த நன்மையிலிருந்து நாம் ஆண்டவருக்கு கொடுக்க நம்ம முன் வருகிறோமா? ஊழியங்களை தாங்குகிறோமா? ஊழியர்களை தாங்குகிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படி செய்யும்போது தேவன் நம்மளுடைய அன்பின் பிரயாசத்தை அவர் என்ன செய்வார், கனப்படுத்துவார். இன்னும் கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஸோ இந்த நன்மையான காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம், தேவனையும் தேவனுடைய ஊழியங்களையும் நாம் ஆதரிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கும்போது எப்படி இந்த சாரிபாத் விதவை தன்னுடைய இயலாமையிலும் ஆண்டவருக்கு இயன்றதை கொடுத்து ஒரு அற்பமான நிலைமையில இருந்தா கூட ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தரும்படியாய் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சாரிபாத் விதவை அம்மா வாழ்விலும் ஆண்டவரே, அந்த அற்பமான நிலைமையை ஆசீர்வாதமாய் நீர் மாற்றினது போல ஆண்டவரே, யார் யார் கணவன் இல்லாமல் ஆண்டவரை தனித்து விடப்பட்டவர்களாய், உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில யார் யார்
ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்துல ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவாய் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் எதிர்பார்த்த ஆண்டவரை காரியத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை நன்மையை கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்தெந்த காரியங்கள்ல எந்தெந்த குறைவுகளோடு ஆண்டவரை உம்முடைய பாதத்தை நோக்கி ஆண்டவரை அவர்கள் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாய் ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரர்களையும் சகோதரிகளையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூடவே இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.